ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம ஒரு கிரேவி செய்ய போகிறோம். சப்பாத்திக்கு நல்லா தொக்கை தான் செய்ய போகிறோம். இந்த காளான் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் தக்காளி குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன், வெங்காயமும் கொஞ்சம் ஒரு பல்ஸு கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். வாங்க இதுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பட்டை லவங்கம் சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பெரிய டீஸ்பூனு அளவுக்கு தனி மிளகாத்தூள். எண்ணெயில் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் கொஞ்சம் கலராக வரும். இப்போ நம்ம வெட்டி வச்ச காளானை போட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான உப்பு முதல்ல போட்டோம்னா காய் கூட சேரும். கொஞ்சமாக கொத்தமல்லி, வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் தனியா பொடி, வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஜீரக பொடி, கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10% காய் நல்லா வெந்திருக்கு காளான். இப்போ நம்ம குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா மிக்ஸி கழுவின தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன், இதை நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தண்ணி தேவையில்லை. சும்மா அரை டம்ளர் மிக்ஸி கழுவி அதில் ஊற்றிட்டா கிரேவி ரெடியாக இருக்கும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா சுட சுட சப்பாத்தி, 2 நல்லா மிளகு தூக்கலாக ஒரு 2 ஆம்லேட், நல்லா ஒரு காளான் கிரேவி சூப்பராக இருக்குங்க. இதுமாரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நைட் டின்னரும் சரி, காலை டிஃபனும் சரி, லஞ்சுக்கும் இதுமாதிரி செஞ்சு கொடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.